100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூலை மாதம் 28, 29, 30 இந்த 3 நாட்களுக்கு நடக்க போகும் இந்த 3 நாட்களுக்குள்ளார 3 நாட்களில் நடக்க போகும் மிக பெரும் சம்பவம் உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம் இதையெல்லாம் பொறுத்து, ராகு கேது பகவான்களின் பெயர்ச்சியை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். எதை செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் நல்லதையும் கெட்டதையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். இந்த ஜூலை மாதம் 28, 29, 30 இந்த 3 நாட்களில் உங்களுடைய கிரக நிலை எப்படி இருக்க போகுதுன்னா, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் பகவானும், புதன் பகவானும், சுகஸ்தானத்தில் குரு பகவானும், சுக்கிரன் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், லாபஸ்தானத்தில் ராகு பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் என்று கிரக நிலைகள் எல்லாம் இப்படி தான் அமர்ந்திருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த 3 நாட்களில் எதிர்பாராத சில சம்பவங்களும் நடக்கப் போகின்றது. தொழில் வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாம் முற்றிலுமாக அகலப் போகின்றது. உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் இடம் தெரியாமல் விலகி ஓடப் போகின்றார்கள். மற்ற ராசிக்காரர்களை விட மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 3 நாட்களும் எதிர்பாராத திருப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் அடிக்கப் போகின்றது. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களை தொல்லைப்படுத்தி கொண்டு வந்த சில பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகப் போகின்றது. தொழில் வியாபாரத்தில் நஷ்டமே ஏற்படுதே, லாபமே இல்லையே, என்னதான் பண்ணுறது அப்படின்ட்டு புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கும் நல்லது நடக்கப் போகின்றது. தொழில் வியாபாரம் கொடிகட்டி பறக்கப் போகின்றது. சிறப்பான ஒரு வாழ்க்கையை தொழில் வியாபாரம் மூலமாக அமைத்து கொள்ள போகிறீங்க அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். ஒரு மனுஷனுக்கு தொழில் வியாபாரம் வேலை இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளணும்னா பணம் தேவை. அந்த பணத்துக்கு என்ன பண்ணணும்? உழைக்கணும். தொழில் வியாபாரம் செய்தால் ஓரளவுக்கு பெரிய அளவில் நிச்சயம் வர முடியும். அப்படி தொழில் வியாபாரத்தில் உங்களால் இந்த காலகட்டத்தில் கொடிகட்டி பறக்க முடியும்னா உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயம் சிறப்பாக அமையும். அதனால் எதை பற்றியும் கவலையே இல்லாமல் இருங்க, நல்லதே நடக்கும். இன்னொரு பக்கம் குடும்பத்தின் நிலை, என்னதான் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடந்தாலும் பணம் கையில் இருந்தாலும் பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வது போல மனதுக்கும் மகிழ்ச்சிக்கும் மட்டுமே சம்பந்தம், பணத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. அதாவது மனம் தெளிவாகவும் மனதில் குழப்பம் இல்லாமலும் மகிழ்ச்சியோடவும் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். பணத்தால் மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீங்க. நம்மக்கிட்ட தான் பணம் இருக்கே, நாம் சந்தோஷமாக இருக்கலாமே என்று நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதுதான் ரொம்ப தப்பு. பணம் மகிழ்ச்சியை தீர்மானிக்காது. குணமும் மனதின் நிலையும் மட்டுமே மகிழ்ச்சியை தீர்மானிக்கும் அப்படின்றத நீங்கள் உணர போகிறீங்க. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து சென்றாலும் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் பார்த்து கொள்வீங்க. உங்களை மிகுந்த பாசத்தோடு பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் உங்களை விட்டு விலகி செல்லப் போகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் மட்டுமே அடிபணியக்கூடிய மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அந்த அன்பையும் பண்பையும் பாசத்தையும் காட்டி கூடவே துரோகத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபரும் உங்கள் கூடவே இருக்கின்றார் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்வீங்க. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறப்பீங்க அப்படின்னாலும் குடும்ப ரீதியாக துரோகத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கப் போகின்றது. ஆகவே குடும்ப உறவுகளிடம்
நீங்கள் எச்சரிக்கையோடவும் பாதுகாப்போடனும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கணவன் மனைவி இடையே இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகிட்டோம். இதுநாள் வரைக்கும் ஏன் பிரச்சனை வருதுன்னே தெரியாமல் சிலர் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இனி அந்த பிரச்சனையே இருக்காது. அடுத்த கட்டமாக உங்களுடைய வாழ்க்கையை எப்படி முன்னேற்றுவது என்று பார்ப்பீங்க. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறக்கூடிய அற்புத வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. பெற்ற பிள்ளைகள் தான் உங்களுக்கு ஆணி வேர்கள். நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க போகிறீங்க. பிள்ளைகள் இடையே இருக்கக்கூடிய அந்த மிகுந்த பந்தம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் தான் உங்களுக்கு எதிர்கால தூண்கள் அப்படின்றத புரிந்து கொண்டு அவங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்த போகிறீங்க. அவங்களுடைய படிப்பும் சிறப்பாக இருக்க போகின்றது. ஒட்டுமொத்தமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் பிள்ளைகளால் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நிலை தான் உங்களுக்கு இருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பணம் என்னதான் உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருந்தாலும் 100% பேருக்கு பண பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் 10% மேஷம் ராசிக்காரர்கள் ரொம்பவே திக்கி திணறிக்கொண்டு வாழ்க்கையை நடத்த முடியாமல் கடன்லையே வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். ஐயோ, நம்மளால் முடியலையே, வட்டி கட்டி மாளலையே என்று மனம் நொந்து போயிருந்த மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜூலை 28, 29, 30 இந்த 3 நாட்களில் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களை தேடி வரப்போகின்றது. சிறு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெரும் யோகத்தை பார்ப்பீர்கள். சிறு வாய்ப்பும் உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கும். முன்பின் தெரியாத நபரால் கடன் தொல்லைகள் முற்றிலும் தீரப்போகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் யார் என்றே தெரியாத நபர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்ய வருவார். அதே மாதிரி அரசாங்க ரீதியில், அதாவது கவர்மெண்ட் மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அதனாலேயுமே கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய அற்புத வாய்ப்பு உங்களை இந்த காலகட்டத்தில் தேடி வரப்போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். பல வகைகளில் நன்மைகளை பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படின்றதில் மாற்று கருத்தே இல்லை. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. பூர்வீக சொத்துக்களில் சாதகமான நிலை இருக்க போகின்றது. கடன் தொல்லைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. இப்படி எல்லா பக்கமும் நல்லது நடக்கே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகள் வந்தாலும் உடல்நல பாதிப்புகளும் வரும். அப்படின்றதுனால உடல் நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது என்று தான் சொல்ல வேண்டும். எப்பவுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த 3 நாட்களில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மற்றபடி ராகு கேது பகவான்களுடைய மாற்றம், சனி பகவானினுடைய பெயர்ச்சி, இதையெல்லாம் பொறுத்து பல நல்லது நடக்க போகின்றது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம்.